வாதாயி இட்டு வச்ச வாதாயி பொட்டு வச்ச மகமாயி இட்டு வச்ச வாதாயி பொட்டு வச்ச மகமாயி ஹல்கை எப்படியாவது காப்பாத்துங்க அம்மன் தாயி. அட நம்ம ஹல்குக்கு என்னாச்சு? ஏன் எல்லாரும் சுத்தி உட்காந்து அம்மன் தாயிட்ட ஹல்குக்காக வேண்டிக்கிட்டு இருக்காங்க? என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க கதைக்குள்ள போலாம். கொட்டாம்பட்டி ஊர் மக்கள் எல்லாரும் நல்ல செல்வ செழிப்போட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஓட்டு மேல ஏறுவேன், குழந்தைங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு வானத்துல இருந்து ஒரு பயங்கரமான இடி முழக்கம் கேட்டுச்சு. இதை கேட்ட குழந்தைங்க எல்லாரும் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சாங்க. அப்படின்னு குழந்தைங்க எல்லாரும் ஓட ட்ரை பண்ணுறப்ப திடீர்னு வானத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய எரிக்கல் குழந்தைங்க நோக்கி வர ஆரம்பிச்சிச்சு. திடீர்னு அந்த எரிக்கல் குழந்தைங்க மத்தியில் விழுக ஆரம்பிச்சிச்சு. அதிர்ச்சியில் குழந்தைங்க எல்லாரும் நாளுக்கு ஒரு திசையில் ஓட ஆரம்பிச்சாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, 30 வருஷத்துக்கு முன்னாடி விழுந்த அதே எரிக்கல். இந்த எரிக்கல் நம்ம ஊரோட கெட்ட சகுனத்துக்கான மிகப்பெரிய அறிகுறி. ஐயோ, 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எரிக்கல்லால் நாங்கள் ஊரில் பாதி பேத்து பறி கொடுத்தோம். இந்த வருஷம் என்ன ஆக போதோ தெரியலையே அப்படின்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு குழந்தைங்க ஒவ்வொருத்தவங்களா மயங்கி விழுக ஆரம்பிச்சாங்க. ஐயோ, பிள்ளைங்க ஏன் இப்படிலாம் மயங்கி விழுகிறாங்க? உடம்பெல்லாம் எரியுது, வலிக்குது, முடியல அப்படின்னு குழந்தைங்க எல்லாரும் வலியால துடிக்க ஆரம்பிச்சாங்க. அட கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? என்ற பேத்திகளுக்கெல்லாம் என்னாச்சு? ஏன் இப்படி வலியால துடிக்கிறாங்க? ஐயோ, என்ற பேத்திகளுக்கெல்லாம் அம்மா போட்டுருச்சே. 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அதே அம்மா. அன்னைக்கு ஊர்ல பாதி பேத்தை நாங்க பறி கொடுத்தோம். இன்னைக்கு என்ற பேத்திகளை நான் பறி கொடுக்க போறேனா? அட கடவுளே, நான் என்ன பண்ண போறேன்? அப்படின்னு ஊர் மக்களை எல்லாரும் ஒன்று சேர்ந்து அழுக ஆரம்பிச்சாங்க. ஏன் அத்தா, நமக்கு மட்டும் இப்படி ஒரு சோதனை? நம்ம குழந்தைங்களை காப்பாற்றவே முடியாதா? ஏன் இந்த மகமாயி நம்மளை இப்படி சோதிச்சு பார்க்குறா? நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல என் பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு. கவலைப்படாதீங்க, அழுகையை நிப்பாட்டுங்க. நம்ம ஊரை காக்க வேண்டிய முத்து மாரியம்மா இருக்கா. அவ கட்டாயம் நம்ம குழந்தைகளை காப்பாத்தியே தீருவா. வாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம முத்து மாரியம்மனுக்கு பூஜை பண்ணுவோம். சரியம்மா பேச்சை கேட்டு ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப திடீர்னு குழந்தைங்க எல்லாரும் வலியால ஹல்க நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஹல்க், ஹல்க், எங்களை காப்பாத்தமா ஹல்க், எங்களால முடியல. குழந்தைங்க எல்லாரும் அழுகிற சத்தத்தை கேட்டு வேக வேகமா ஹல்க் வானத்துல இருந்து இறங்கி வந்தான். ஓ மை காட், என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் என்னாச்சு? பவி, மினி, ஏன் இப்படி படுத்திருக்கீங்க? என்னாச்சுன்னு சொல்லுங்க, உங்களுக்குலாம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் பவியோட அம்மா நடந்ததை எல்லாத்தையும் ஹல்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதை கேட்டு ஹல்க் துடிதுடிச்சு போனா. குழந்தைங்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு முடிவு பண்ணா. என்னது, வானத்துல இருந்து வந்த எரிக்கலால வந்த அம்மையா? இதுக்கு மருந்தே கிடையாதா? யாரு சொன்னா? என்னோட சக்தியை வச்சு கட்டாயம் என் தோழிகளை காப்பாத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹல்க் தான் முழு சக்தியை வச்சு குழந்தைங்களோட அம்மையை எல்லாத்தையும் போக்க ஆரம்பிச்சான். அவங்க அம்மையை எல்லாத்தையும் தான் உடம்புல வாங்க ஆரம்பிச்சான். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒன்னும் ஆக விட மாட்டேன். உங்க அம்மை எல்லாத்தையும் நான் கட்டாயம் குணப்படுத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு தன் சக்திகளை கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஹல்க் சக்தி மூலியமா குழந்தைங்களுக்கு இருந்த அம்மை எல்லாமே குழந்தைங்களை விட்டு போய் திடீர்னு ஹல்குக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஹாய் ஹல்க், நீ கொடுத்த சக்தியில பாருங்க உடம்பெல்லாம் சரியாயிருச்சு. என் மேல இருந்த ஹல்க் எல்லாம் போயிருச்சு. Thank you so much ஹல்க் அப்படின்னு குழந்தைங்க எல்லாரும் ஹல்கிட்ட பேசிட்டு இருக்கப்பே தான் முழு சக்தியை இழந்து அம்மையால தாக்கப்பட்ட ஹல்க் திடீர்னு கீழே மயங்கி விழுக ஆரம்பிச்சான். ஹல்க், உனக்கு என்னாச்சு? எங்க மேல இருந்த அம்மையெல்லாம் உன் மேல வந்துருச்சு. எங்களை காப்பாத்துறதுக்கு எல்லாமே நீ வாங்கிட்டியா? எழுந்திரி ஹல்க், நீ எங்களுக்கு வேணும், எழுந்திரி. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க இருந்து எல்லாரும் போங்க. என் பக்கத்துல நிக்காதீங்க. என்னோட அம்மா திருப்பி உங்களுக்கு வந்துடும். உங்களை காப்பாத்துற சந்தோஷமே எனக்கு போதும். எனக்கு என்ன ஆனாலும் சரி, முதல்ல இங்க இருந்து எல்லாரும் போங்க, சீக்கிரம் போங்க அப்படின்னு ஹல்க் வலியால துடிச்சுக்கிட்டே கத்த ஆரம்பிச்சான். ஹல்க், உனக்கு என்ன ஆனாலும் நாங்க விட மாட்டோம். நீ எப்படி எங்களை காப்பாத்தினியோ அதே மாதிரி உன்னை நாங்க காப்பாத்தியே தீருவோம். பூசாரியம்மா, எங்க ஹல்க நாங்க காப்பாத்தியே ஆகணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி
என்ற கண்ணுங்களா, நம்ம ஹல்க காப்பாத்தணும்னா எந்த மருந்தாலையும் முடியாது. இதோ நம்ம தாய் முத்துமாரியம்மன், அவன் நினைச்சா கட்டாயம் நம்ம ஹல்க காப்பாத்தலாம். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நம்ம முத்துமாரியம்மனை கூப்பிடுங்க. ஆ, ஆ, உடம்பெல்லாம் எரியுது, உடம்பெல்லாம் வலிக்குது. இங்க இருந்து போங்க, எல்லாரும் போங்க. என்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. நீங்க எல்லாம் முதல்ல இங்க இருந்து போங்க. ஹல்க் சொன்னா கேளு, நீ கத்தாத, உனக்கு எதுவும் ஆகாது. உனக்கு கட்டாயம் நாங்க காப்பாத்தியே தான் தீருவோம். பேசாம இரு ஹல்க், பேசாம இரு. குழந்தைங்க எல்லாரும் ஹல்க வேப்பந்தலையில படுக்க வச்சு வேப்பந்தலையால வீச ஆரம்பிச்சாங்க. தாயே முத்துமாரியம்மா, எங்க ஃப்ரெண்ட் ஹல்க எப்படியாவது காப்பாத்துங்க. உன்னதானே அம்மா இன்னே எல்லாருக்கும் சொல்லி வச்சேன். உன் பேரை சொல்லி சொல்லி என் மனச பொங்க வச்சேன். உறவுக்கு உயிரூட்ட, உறவுக்கு உயிரூட்ட தவச்சாதான் தாளாட்ட வாத்தாயி. எட்டு வச்சு வாத்தாயி பொட்டு வச்ச மகமாயி. எட்டு வச்சு வாத்தாயி பொட்டு வச்ச மகமாயி. கோலவேலியம்மா, ராஜகாளியம்மா, பாளையத்தம்மா, பங்காரு மாயம்மா, முத்துமாரியம்மா, பத்ரகாளியம்மா, முண்டக்கண்ணியம்மா, நொசன்னியம்மா, சிங்காரி ஒய்யாரி சங்காரி உமாயி, மண்மாரி பொன்மாயி, செல்லாயி சிலம்பாய், மருவத்தூரம்மாவே. ஒரு தாய் வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா, வேறு துணை யாரம்மா. ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா, வேறு துணை யாரம்மா. தாயே முத்து மாரியம்மா, உனக்கு நாங்க பண்ணாத பூஜையே கிடையாது. நாங்க இவ்ளோ வேண்டியும் நீ வரமாட்டியா? என் ஹல்க காப்பாத்த வரமாட்டியா? எங்களுக்கு தெரியாது, நீ வந்து காப்பாத்தியே ஆகணும். இல்ல நாங்க அந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டோம். மாரியம்மா, மாரியம்மா, திரிசூலியம்மா, நீலியம்மா, மாரியம்மா, மாரியம்மா, திரிசூலியம்மா, நீலியம்மா, தலைமேல மணிமகுடா என் தாயு தந்த பூங்கரகம் நிலையாக நிலைக்க வைக்கும், நினைச்சதெல்லாம் பழிக்க வைக்கும். உன்னை நினைச்சபடி உண்மை ஜெயிக்கும்படி வேண்டும் வரதா மாரியம்மா, காவல் நீதான் காளியம்மா. மாரியம்மா, மாரியம்மா, திரிசூலியம்மா, நீலியம்மா, மாரியம்மா, மாரியம்மா, திரிசூலியம்மா, நீலியம்மா. தாயே, உனக்கு உண்மையிலே சக்தி இருந்தாயே, அதுக்கு காப்பாத்து. குழந்தையோட அழுக்குரல் கேட்டு முத்து மாரியம்மன் காட்சி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கவலைப்படாதீங்க, உங்களுடைய வேண்டுதல் என் கண்ணை திறக்க வச்சிருச்சு. ஹல்குக்கு ஒண்ணு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து மாரியம்மா தான் சக்தி மூலியமா ஹல்கோட அம்மையை குணப்படுத்த ஆரம்பிச்சாங்க. மாரியம்மோட சக்தியால ஹல்க் மேல இருந்த அம்மையெல்லாம் காணாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹல்க் ரொம்ப சந்தோஷமா பழையபடி எல்லைக்க ஆரம்பிச்சான். தாயே, ஏன் அம்மையெல்லாம் குணமாக்கி விட்டீர்களே? என் தாயே, உங்களுக்கு கொடான கொடி நன்றி அப்படின்னு ஹல்கு அம்மன் காலில் விழுந்து ஆசீர்வாதங்களை வாங்க ஆரம்பிச்சான். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய வேண்டுதல்னால தான் அம்மன் தாயே இறங்கி வந்து என் அம்மையை குணப்படுத்திட்டாங்க அப்படின்னு ஹல்கா தன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தேங்க்யூ சொன்னா. அதுக்கப்புறம் அம்மன் மக்களை நோக்கி பேச ஆரம்பிச்சாங்க. கவலைப்படாதீங்க, இனிமேல் உங்களுக்கு எதுவும் ஆகாது. அந்த எரி கல்லோட தோஷத்தை எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன். இனிமேல் நீங்கள் பழையபடி செல்வ செழிப்போட வாழ்வீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு ஊர் மக்களுக்கு தான் ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டு அம்மன் மறைய ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் பழையபடி செல்வ செழிப்போட வாழ ஆரம்பிச்சாங்க.